எல்லாருமே நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து சேரனுக்கிட்டையும் பாண்டியன்கிட்ட சொல்லி பழம்புறாங்க. அவங்க அப்பா காரணம் இல்லாமல் நிலாவை பார்க்க வர மாட்டார். அவர் நிலாவை பார்க்க வராருன்னா கண்டிப்பாக நிலாவை எங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஆனால் சேரனும் கண்டிப்பாக அப்பெல்லாம் நடக்காதுடா, முதல்ல அவங்க வரட்டும், எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை நிலா ஞாபகம் வந்து நிலாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து நிலாவுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. நிலா அவங்கள பார்த்ததுமே ஓடி போயிட்டு ஹக் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்ததுமே அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்க கடைசி வரைக்கும் எங்களை வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டோமா, பரவாயில்ல எங்களை கடைசி வரைக்கும் வெறுத்துருவேன்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க அப்பா நிலா கிட்ட வாமா நம்ம வீட்டுக்கு போலாம், உன்னுடைய பேக்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலாவோ பேக்ல எதுக்குப்பா எடுத்துட்டு வரணும், என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா, இதுக்கப்புறம் நீ இதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், இவ்வளவு நாளும் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டுல இருந்த, இப்பதான் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமா நீ எதுக்காகமா இங்க இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிலாவை பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த சோழன் நிலா எங்க தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட நினைச்சு ரொம்பவே பயந்து துடிக்கிறாங்க. அடுத்து நிலா சோழனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. சோழனை விட்டு பிரிய மனசு இல்லாம அடுத்த அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றாங்க, என்னால இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வர முடியாதப்பா, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாதப்ப இந்த குடும்பம் தான் எனக்கு உறவா இருந்து என் கூட இருந்து இவ்வளவு தூரம் நான் வளர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க, அவ்வளவு சீக்கிரத்துல என்னால இந்த குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாதுப்பா, இதுவும் என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயும் சோழனை நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தேன்னா நான் இங்கேயே இருந்துறேன், இந்த 6 மாசத்துல என்னால் அது முடியலன்னா கண்டிப்பா நான் அவங்க கூட வந்துடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலாவை ரொம்பவே கட்டாயப்படுத்துறாங்க. நிலாவோ தயவு செய்து இதுக்கப்புறம் என்னை கட்டாயப்படுத்த, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் நீ கேட்டதுக்காக உனக்கு 6 மாசம் மட்டும் டைம் கொடுக்குறோம், நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ நம்மளுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவும் வாக்கு கொடுத்துறாங்க. நிலா எங்க போயிட்டு நினைச்சு பயந்து போயிட்டு நிலா போகலன்னு சொன்னதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழன் நிலா கிட்ட நன்றி சொல்ல போறாங்க. நிலாவோ ஆனா சோழன் கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. நிலாவோ நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும், நான் யோசிச்சது இந்த வீட்டுல எல்லாரையும் நினைச்சதா தவிர உங்களை நினைச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வெறுத்து பேசுற மாதிரி கோவப்படுறாங்க. சோழனும் நீ என்னதான் கோவப்பட்டாலும் பரவாயில்ல நிலா, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருப்பேன்னு சொன்னேன்ல, எனக்கு அந்த ஒரு காரணம் போதும், கண்டிப்பா அந்த 6 மாசத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நிலா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.